அட யாரு வந்திருக்கா பாருடா. என்ன முகம் இவ்ளோ அடி வாங்கியிருக்கு? டேப் போட்டும் ஒட்ட முடியாது போல இருக்கே. சரி, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க மாக்கி? ஓ, பெண்களோட முகத்தை கூட நீ பாப்பியா? இது வரைக்கும் மத்தத தானே நீ பாத்திருக்க. இங்க எதுக்காக வந்தேன்னு நான் உன்கிட்ட கேட்டேன். மிக்கப்பட்ட ஆண்மக்களை உன்னால பார்க்க முடியாது. உன் முகமும் இந்த கோலத்துல இருக்கிறதால யாரும் உன்னை மதிக்க மாட்டாங்க. என்ன கொடுமடா இது. ஒகாட்சு மெகுமி நிழலுக்கு பின்னாடி சுத்திக்கிட்டு இருப்பியா? மாக்கி, நீ இங்க திரும்ப வந்துற. நம்ம யாருக்குமே அனுமதி கிடையாது. நான் அங்க போலான்னு கிளான் ஹெட் சொல்லிருக்காங்க. ஜெனினோட தலைவன் யாரு? நான் தானே. ஆமா, நோபிட்ட தான் அப்படி சொன்னாரு. அதெல்லாம் தேவையில்லை, தொந்தரவா தான் இருக்கும். அப்படி இல்ல, தயவு செஞ்சு ஏத்துக்கோங்க. ஏன்னா நோபிட்டோ ஜெனின் கிளானோட சொத்துக்களான சபிக்கப்பட்ட பொருட்களோட சேர்த்து உங்ககிட்ட ஒப்படைக்கிறதா சொன்னாரு. அதனால இந்த பொறுப்பை நீங்க ஏத்துக்கிட்டா அந்த 3 குடும்பம் ஹெட் குவார்டர்ஸ் பத்தி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இது நம்மளுக்கு பெரிய உதவியா இருக்கும். அப்பனா நீங்களே அதை ஏத்துக்கலாம்ல? இந்த நிலைமையில யாரும் என்ன ஏத்துக்கிறது மட்டும் இல்ல, யாரும் மதிக்கவும் மாட்டாங்க. உன்னால உன் டொமைனை ஆக்டிவேட் பண்ண முடியும். அதோட சத்தோட கவனம் உன் மேல இருக்கிறதுனால அவங்க ஏத்துக்க வாய்ப்பு இருக்கு. அவங்க என்ன ஏத்துக்குவாங்களா? என்ன அந்த தலைமை பொறுப்பை நீங்க ஏத்துக்கிட்டா அந்த சலுகை எல்லாம் உங்களுக்கும் கிடைக்கும் தானே? என்னால அதை ஏத்துக்க முடியாது. அப்படின்னா சரி. ஏன் இப்படி பண்ற? எதுக்காக என்னோட பேச்ச கேட்காம நீ இப்படி பண்ற? மாக்கி, அப்பா, நீங்க இப்படி திட்டம் போடுறதா இருந்த ஆரம்பத்திலே சொல்லிருக்கலாம்ல. திடீர்னு இப்படி கால வருவேன்னு யாரும் எதிர்பார்த்தா? ஆனா உண்மைய சொல்ல போனா ஃபுஷிகுரோ உன்னை விட எவ்வளவோ மேல். என்னது? அவனை நம்பி சொத்துக்களை ஒப்படைக்கிறதுக்கு நாங்க ஒத்துக்க மாட்டோம். இல்ல, புரிட்டோஷி காமாவோட மெகுமி நல்ல பழக்கத்தை ஏற்படுத்தினது கோஜோக்கு நல்லதுதான். நம்ம இல்லாம அவனை அழிச்சா நம்ம கிளானுக்கு தான் கெட்ட பேர் வரும். நாம அதை பயன்படுத்திக்கலாம். கோஜோவை விடுவிக்க மெகுமி, மாக்கி, மாயும் முயற்சி பண்றாங்கன்னு அவங்க மேல நம்ம பழி போட்டுருவோம். பொண்ணையே அவர் கொண்டுட்டாருன்னு சொன்னா அது நம்பிக்கையை உருவாக்கும். அவர்கிட்டயும் ஒரு திட்டம் இருக்கு. சபிக்கப்பட்ட பொருள் எதுவுமே இங்க இல்ல மாக்கி. அப்புறம் எதுக்காக நீ இங்க வந்த? சொல்லு. இந்த கிளானோட தலைவனா எனக்கு பதிலா என்னோட அண்ணன் நோபிட்டோ எதுக்கு இங்க இருந்தான்னு உனக்கு தெரியுமா? உங்க பசங்கன்னு கூட பார்க்காம கொன்னீங்களே, அதனால தானே. என்னது அது? நான் அவருடைய உதவாக்கரையா இருந்ததாலதான் வாழை உடைச்சேன். என் வாழை உடைச்சதால என்னால உன்கிட்ட நெருங்க முடியாதுன்னு நினைச்சு என்ன தாக்க என் பக்கத்துல நீ வந்த. அதனாலதான் இந்த நிலைமையில நீ இருக்க. இந்த மாதிரி வந்து தாக்குனா என் கதையை முடிச்சிடலாம்னு நினைச்சியா? அது உன் முட்டாள்தனம். இந்த எடுக்காம இருக்க காரணம் நீங்க 2 பேரும் தான். ஒரு ஜுஜுட்சு மந்திரவாதியா எந்த ஒரு விஷயத்துக்கும் நான் சலைச்சவன் இல்லன்னு என் அண்ணனுக்கு நிரூபிச்சிருக்கான். அவனோட பசங்க விஷயத்துல நான் தோத்து போயிட்டேன். பசங்களோட நடத்தை இருக்க பயிற்சிக்காகவும் தண்டனைக்காகவும் தான் இந்த ரூம் பயன்படுத்தப்பட்டது. மோசமா சபிக்கப்பட்ட ஆண்மக்கள் தான் இங்க இருக்கும். அதுகளை பொறுத்த வரைக்கும் நான் தான் பயம். ஹெவன்லி பேக்ட், மேம்படுத்தப்பட்ட பிசிக்கல் ப்ராவஸ். இதெல்லாம் எதுக்கு? மந்திரவாதிகளாகிய நம்ம சபிக்கப்பட்ட ஆற்றலை தினமும் சண்டை போடுறதால தான் பலப்படுத்த முடியும். ஓகே, ஓய்தோல என் வாழ்க்கையில படிஞ்ச கரை மறைஞ்சது. உண்மையிலேயே நீ பலசாலிதான். இந்த நாள் வரும்னு எனக்கு ஆரம்பத்திலேயே தெரியும். கொஞ்சம் பொறுத்துக்கோ. என் டெக்னிக்கால என்ன பண்ண முடியும்னு இந்நேரத்துக்கு உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேல பெருசா எதையும் உருவாக்க முடியாது. ஏற்படுத்தின காயம் ரொம்ப மோசமா இருக்கு. அதனால இதை உருவாக்குனதும் நான் செத்துருவேன். அப்புறம் பாக்கலாம். என்ன சொல்ற நீ? எங்க போயிட்டு இருக்க? நில்ல. உண்மையை சொல்ல போனா ஜுஜுட்சு மந்திரவாதிகளை பொறுத்தவரை ரெட்ட பிறவிகள்னா சுத்தமா ஆகாதுன்னு எனக்கு ஆரம்பத்துல இருந்தே தெரியும். வலிய கடந்து வந்தாதான் பலசாலி ஆக முடியும் சொல்லுவாங்களே, அப்படிதான் இதுவும். இந்த ரெட்ட பிறவி இருக்கே, அதுல நிலைத்தன்மை இருந்ததே இல்ல. ஜுஜுட்சுவை பொறுத்த வரைக்கும் ரெட்ட பிறவிங்கிறது 2 பேர்லாம் கிடையாது, ஒரே ஆள் தான். அதனால இதுக்கு மேலேயும் உன்னால பலசாலி ஆக முடியும். ஏன்னா நான் பலசாலி ஆகணும்னு எனக்கு எந்த எண்ணமும் இல்லை. அதனால நான் இருக்கிற வரைக்கும் என்னைக்கும் நீ அரைகுறையாதான் இருப்பமா. நீ இதே நீ பாத்துக்கோ. சபிக்கப்பட்ட ஆற்றலோட சேர்த்து வைக்காத. எல்லாத்தையும் எல்லாமே புரிஞ்சுதாக்கா? எழுந்திரு. சபிக்கப்பட்ட ஆண்மாக்கள் எல்லாம் போயிடுச்சா? நானும் அந்த பயத்தை மறக்கிறதுக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டேன். சரி வா பாத்துருவோம். எலும்பு கூட மிஞ்சாத பொசிக்கிறேன். பாத்தியா? என்ன
என்னது காலங்கத்துல சத்தம்? ஜெனிச்சி மாக்கிக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. அவ ஓகிய கொன்னுட்டா. குக்குரு யூனிட் இப்ப அவ கூட தான் மோதிக்கிட்டு இருக்காங்க. நாங்க வரதுக்குள்ள அவளை முடிச்சிருங்க. அவளை கொல்றதா இருந்தா நான் தான் கொல்லுவேன். குரு யூனிட் டெக்னிக்ஸே இல்லாத ஜெனின் கிளானோட பசங்க இந்த யூனிட்ல சேர விருப்பப்பட்டாங்க. 2 சபிக்கப்பட்ட பொருட்களை அவ கொண்டு வந்துட்டு இருக்கா. அதுவும் கரெக்ட் தான். ஆனா என்ன மன்னிச்சிடுமா? அவளை கொல்லுங்க. எல்லாத்தையும் எல்லாமே சொன்னதெல்லாம் செஞ்சிட்டீங்கல்ல. எல்லாரையும் பொழந்திருக்காளே. ஹே, ஜுஜுட்சு ஹை தரநிலைகள் படி செமி கிரேட் 1 அல்லது அதுக்கும் மேற்பட்ட திறன்கள் கொண்டவங்கன்னு சொல்லுவாங்க. ஜெனின் கிளான் மந்திரவாதிகள்ல இவங்க தான் பலசாலி. மோதினதுக்கு அப்புறமும் இவன் எப்படி இவ்வளவு வேகமா இருக்கா? சபிக்கப்பட்ட ஆற்றலையும் மீறி வந்திருக்கா. மாதிரி தெரியல. அவளை அங்கேயே இருக்க வை. தற்போதைய ஜெனின் கிளான் டோஜி ஐயாவோட விருப்பப்படிதான் இருக்கு. அவளை விடாதீங்க, கொன்னிடுங்க. அவளை கொன்னுட்டீங்கல்ல, சொல்லுங்க ஜெனிச்சி. உன்கிட்ட இருந்த மனசாட்சியை நீ தொலைச்சிட்டியா என்ன? அவ போகும்போது அதை கொண்டு போயிட்டா. எல்லாருமே என்ன ஒரு பெரிய மேதாவின்னு சொல்லுவாங்க. என் அப்பாவுக்கு அடுத்து கிளானோட தலைவனா நான் தான் இருக்க போறேன். ஜெனின் கிளான்ல ஒரு தோத்தங்கொல்லி இருக்கான்னு கேள்விப்பட்டேன். அப்ப அந்த ஆள் ரொம்ப பாவம்ல. முகத்தை கூட பாவமா வச்சிருப்பான். 3, 4, 5, 9, 10, 11. நீ ஒன்னும் டோஜி கிடையாது. டோஜிய பத்தி யாராலையும் புரிஞ்சுக்க முடியல. அதுல சத்தோரோ வேணா வித்தியாசமா இருக்கலாம். அதனால அவங்கள ஒருத்தனா அது நான். ப்ரொஜெக்ஷன் சோசரியால கூடிய நகர்வுகளை உருவாக்க முடியாது. செயல்படுத்தும் போது அவங்கள ஒருத்தனா அது நான் மட்டும்தான். நான் நிறுத்த மாட்டேன். அப்ப விட்ட மாதிரி நான் இப்ப விட மாட்டேன். நேருக்கு நேரா மோத போறாளா? வா, நான் உனக்கு ஒரு ஹக் தரேன். சோசரி ஆக்டிவா இருக்கும்போது யூசர் எதை தொட்டாலும் அது ஒரு வினாடிக்கு 1/24 செகண்ட்ல தான் இருக்கும். அதே அது தோல்வி அடைஞ்சா ஒரு வினாடியில உறைஞ்சிடும். 24 டைம்ஸ் தானே? அது இந்த உடம்புக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் நான் பார்த்தேன். அடியே உன்னால மன்னிச்சுக்க. ஏதோ சொல்ல வந்தியே, என்னது அது? அம்மா அம்மா அம்மா. இல்ல, என்கிட்ட வராத. அம்மா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. எதுக்காக இப்படி செஞ்ச? இல்ல இல்ல. அவ என் மூஞ்ச உடைச்சும் நான் சாகல.
என் முதுகுல குத்திட்டல. உன்னை பெத்ததுக்கு நான் சந்தோஷப்படுறேன். இவ்வளோ நீ பத்திரமா பாத்துக்க. மக்கோரோவை அழிக்கிறதுக்கு ஒரே வழி அதோட தாக்குதலுக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே பல தாக்குதல் நடத்தி அதை புதைக்கிறது தான். ஃபிலே இந்த நிபந்தனைகளுக்கு கட்டுப்படுது. ஏன்னா டைசெக்டுக்கு அடாப்ட் ஆக முடிஞ்ச மக்கோராவால சுக்குனாவோட இந்த ஃபிலே தாக்குதலுக்கும் அடாப்ட் ஆக முடிஞ்சிருக்கும்னு சொல்ல முடியாதுல்ல. டொமைன் எக்ஸ்பான்ஷன், பெலவலன் கிச்சன். உன்னை அடிக்கிறது 5 நிமிஷம் ஆகாது கண்ணா. மாசா எத்தா 110 கிலோ வெயிட் தூக்குற அந்த லாரன்ஸ் உன்னை அடிக்கிறது பெருசு கிடையாது. கேப்டனா மக்கோராவோட மறுபிறப்பு சடங்கு கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. இது ஒரு தெய்வீக அம்சம்.